தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 92வது வயதில் தலைவராக பொறுப்பேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 92வது வயதில் தலைவராக பொறுப்பேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கேமரூன் நாட்டில் 92வது வயதில் அதிபராக பதவியேற்றார் பால் பியா. 92வது வயதில் அதிபராக பதவியேற்றுள்ளார் பால் பியா. இவர் 8வது முறையாக இந்த பதவிக்கு வந்துள்ளார். பொதுவாக 60 வயதுக்கு மேல் பதவியில் இருந்தாலே மிகப்பெரிய கஷ்டம். 60 வயது ஆகிவிட்டாலே உடல் உபாதைகள், ஞாபக மறதி, நரம்பு தளர்ச்சி, இதய கோளாறு, சிறுநீரக கோளாறு உள்ளிட்ட பல கோளாறுகள் உடலில் உண்டு. 92 வயது என்றால் சொல்லவே வேண்டாம். அது மிகவும் முதுமையான வயது. படுக்கையில் ஓய்வெடுக்க வேண்டிய வயது. அந்த வயதில் அந்த நாட்டின் அதிபராக பொறுப்பேற்றுள்ளார் பால் பியா. அவர் பொம்மை அதிபராக இருக்க போகிறாரா? அவரை அதிபராக உட்கார வைத்துவிட்டு அவருடைய குடும்பத்தினர் ஆட்சி செய்ய உள்ளார்களா, அல்லது அவரது கட்சியினர் ஆட்சி செய்ய உள்ளார்களா, அல்லது அவரது பினாமிகள் ஆட்சி செய்ய உள்ளார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் 92வது வயதில் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இது வருத்தமான விஷயம். இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும். முதியவர்கள் இளைஞர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் வழியிட வேண்டும். அதை விட்டுவிட்டு 92வது வயதில் அதிபராக பொறுப்பேற்றுள்ளது தவறான செயலாகும்.